வீடுகளில் கண்களை மூடி தேவ சமூகத்திலே எல்லா கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுமாக இந்த நாள் கத்தரை கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே ஒருவேளை சுத்திரிகள் சபையிலே கூடி ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் வீடுகளில் ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு நல்ல கிருபை பாராட்டி இருக்கிறாரே கர்த்தர் நன்றியோடு கூட எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிப்போமாக. நம்மை முற்றுமாய் தேவ சமூகத்திலே அவர் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஓ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், செபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த பரலோகத்தின் நன்றி பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஆண்டவரே, நல்ல ஆராதனைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுதும் கர்த்தருக்கு நல்லவராய் இருந்து எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை பராமரித்தீங்க, சுகபல தந்துங்க. அதுக்காய் நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம். உலகத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கொள்ளை நோய்களில் ஜனங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சேட்ட நிலைக்குள்ளாக மறைத்து நீ பாதுகாத்து சுகபலத்தை கொடுத்து நடத்தி வந்திருக்கிற மேலான அன்புக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறப்பா. இந்த பரிசுத்த ஆராதனை சர்ச்சில் கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாட்டாலும் வீடுகளை ஆராதிக்கும்படியாக தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. தொடர்ந்து தந்த ஆராதனை ஆண்டவரே உன் கரத்தை ஒப்புக் கொண்டிருக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தின் நிமித்தம் பாடுகிற பாடல், நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரை துதிக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய செய்திக்காய் துதிக்கிறோம். ஆவியானவர்களோடு கர்த்தர் பேசுவீராக. வார்த்தைகள் வல்லமையாய் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட்ட கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்கு தாவி சுத்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் அடைத்தாவே முத்திரை போட்டு பாதுகாப்பீராக. அந்நிய சக்திகள், அந்நிய ஆவிகள், அந்நிய வல்லவர் ஒன்றும் அணுகாதவனுக்கு ஒவ்வொரு ஆணகத்தை வீடுகளும் இயேசுடைய ரத்தம் ஒவ்வொரு வீடுகளும் முத்திரை போடியவே நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஆயிரம் ஆயிரமான தேவ தூத சேனைகள் எப்பொழுது ஒவ்வொரு இல்லத்தில் சூழ்ந்திருக்க ஜெபிக்கிறப்பா. நாங்கள் ஒருமித்து தாவே ஆண்டவரை பாடி ஆராதிக்கின்ற ஒவ்வொரு இல்லத்திலும் பரிசுத்தாவிய வல்லமை, பரிசுத்தாவிய அபிஷேகம் ஒவ்வொரு வீடையும் நிரப்புங்க சொல்லி ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து நாமத்தையே மைப்படுத்தும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. இந்த நல்ல சுத்திரிக்க நேரத்திலே கர்த்தரை துதிக்கவும் தேவனை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறனாலே என் தேவா தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நாம் சுத்திரிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் இப்போது சுத்திர பாடி ஆராதிக்க போறோம். நீங்கள் சுத்திரிக்கிறோம் வீடுகளிலே உங்கள் சுத்திரிக்கிறோம். அன்றைக்கு பத்ம தீவிலே 10 யோவான் தனிமையிலே காணப்பட்ட பொழுது அங்கே ஆவிக்குள்ள மாற்றப்பட்டது போல இன்றைக்கு நீங்கள் சபை என்று சுத்திரில்லை என்றால் உங்கள் வீட்டிலே பரிசுத்தாவி கடந்து வந்திருக்கிறார். ஆவி நிரம்பி தேவன் நீங்க ஆராதிக்க போறீங்க. இந்த ஆராதனையிலே கண்டிப்பா ஒரு விடுதலை உண்டு, ஆராதனை ஜெயம் உண்டு, ஒரு வெற்றி உண்டு. அதை நீங்க பார்க்க போறீங்க. ஆவியான நடுவிலே வல்லமையாய் எழுதல போறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் பாடல் பாடி நாம் வலிமையான கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நடுவிலே கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் இப்பொழுது ஒருமித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் வீடுகள் சபையில் ஆராதிக்க முடியவில்லை என்றால் நம் வீடுகளை உட்கார்ந்து குடும்பமாய் நம்ம கர்த்தரை பாடி நம்ம ஆராதிக்க போறோம். நம்முடைய பாடல் புத்தகத்துல 97வது பாடல் ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்பதான பாடல். யாவரும் கைகளை தட்டி உற்சாகமா பாடி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடுவாராக. ஆ
ஆண்டவர் வாக்குப்படி ஆனந்த துதி மொழி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும் ஆகாய விம்பினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விம்பினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துகிறாரே மகிமையின் வாசம் பெருகி வாங்காத புகழுடன் வாழும் மாற்றம் பெற்று உயர்ந்திருக்கிறோமே குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம் கரையிலா தேவனின் வாழ்வு மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமையின் பாசம் பெரிதே மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமையின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விம்பினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விம்பினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் விடுதலை முழங்கிடும் விக்கிரம் யாவதெல்லாம் எழுத்துக்கள் சூழ்நிலை மேலே நெரிசலர் மீன் வருவாரே யுகங்கள் முடிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் கர்த்தரை நம்ம பாடி ஆராதிக்கும் போது அபிஷேகத்தோடு கூட பாடி ஆராதிக்கும் போது அந்நிய யுகங்கள் முறிந்து போது கட்டுகள் அறுந்து போது பார்க்கலாம் விடுதலை முழங்கிடுவோமே விக்கிரம் யாவும் அதன் விடுதலை முழங்கிடுவோமே விக்கிரம் யாவும் அதன் எதிர்காலங்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் வருவாரே யுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆண்டுகள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆனந்த துதி மொழி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவான் யாக்கோபின் தேவன் உன்னை அமெரிக்க வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் வாழ்வில் சேர்ப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாத தேவன் வருவார் யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் ஆதலால் நாம் பயப்பட வேண்டும் நீ பயப்படாதே நான் உடனே இருப்பேன் நான் உன்னை யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன்
மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினின் மானம், ஆற்றியை தேற்றும் நல்லாத போற்றியே பாதம் தரைக்கும். அநாதி தேவனே அடைக்கலம் பாரும், அநாதி ஆவதே இல்லை. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூன்று. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூன்று. ஆற்றியை தேற்றும் நல்லாது போற்றியே பாதம் தரிப்போம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரும், அநாதியாவது இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரும், அநாதியாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்வோற்றும் தேவனாம் தேவனும் பாரினில் வேறில்லை பாக்கியம், நீரிந்த நதிகளில் தாரை வேறென்ற வாழ்வினில் வீசும். பிள்ளையிடும் சபையும் பிதாவுடைய நிலையும் பரிசுத்தர் வாழிலே. பார்வோற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். பார்வோற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். வீரந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வீழ்த்தும். பிள்ளைகளும் சபையும் பிதா உன்னை நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா உன்னை நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார்.
ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு ஆகாயம் வீசினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு யாவர் கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிக்க போறோமாக. எல்லாரும் அப்படியே கண்டு மூடி நாம் ஆராதிப்போமாக. தேவ ஆவியானவர் நம்மத்தில் பிரசனமாய் கடந்துடைய அப்படி எல்லாரும் அசைவாடும் ஆவியே தூவியின் ஆவி என்று பாடி கர்த்தரை நம்மளோடு கூட ஆண்டவராய் தேவனை நாம் ஆராதிக்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் பிரசனமாய் கடந்து வந்திருக்கிறார். அசுத்திரை கர்த்தருடைய ஆவியான மத்தியிலே பிரசனமாய் இருப்பதனாலே யாரும் இந்த பாடலை நாம் கரங்கள் தட்டி ஆண்டோடு கூட பாடி கர்த்தர் நாமத்தை சேர்ந்து மைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் நேரம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. துதியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவன், அநாதி தேவன், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவனுக்கு அடைக்கலமாய் இருப்பதாலே நாம் எதற்கு பயப்பட தேவையில்லை. தேவன் வந்து இறங்கி வந்திருக்கிறார். அசைவாடு ஆவியான மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படி துதிப்போம். கர்த்தர் ஹல்லேலூயா. இருக்கிறதை மறந்து தேவனை ஆராதிக்கும் நாமே தாமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஓ ஷபரபுரத்னா அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே நமஸ்தய ஆமென். Bye.
வாயிலுடன் துதித்திடவே. ஆண்டவரே ஆனந்தத்தால் வாயிலுடன் துதித்திடவே. ஆவியே தூய்வாயே, ஆவியே ஆசீர்வாதம், ஆவியே தூய்வாயே, ஆவியே இதமசைய உள்ளமிரப்ப இறங்கி வாருமே. இந்த இதமசைய ஆவின் உள்ளமிரப்ப இறங்கி வாருமே. இந்த இதமசைய 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 உள்ளமிரப்ப இறங்கி வாருமே. ஹalleluya hallelujah. ஒவ்வொரு வீடுகளில் அசைபடியாக இடம் அசைபடிய பசுத்தாவுடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்பங்கள் சொல்லி ஆராதிக்கிற ஹalleluya. ஓ ஷபரபோடா தியாரபோடா தினா ரபல ரபோடா தியாரபல வசதனா பசுத்தாவுடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்பங்க 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 ஆவியுடைய வல்லமையினால் நிரப்பங்க சொல்லி ஆராதிக்கிறவனை ஆராதிக்கிற ஹalleluya. ஓ ஷபரபோடா திஹalleluya. ஒவ்வொரு உள்ளத்தையான உடைந்து போய் உள்ளத்தை தேற்றுகிற பசுத்தாவியானவர் ஒவ்வொரு மேல் இறங்க வருவதாக இப்போதான வீடுகளை செபித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் உப்பா ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டு ஒவ்வொரு மேல் பசுத்தாவிய வல்லமை நிரப்புங்க. பசுத்தாவிய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு நிரப்புங்க ஹalleluya. அபிஷேகத்தாலே முறிக்கப்படும் சொன்னீரே. இந்த ஆராதிக்கிற நேரத்தில் அப்பா எல்லா அந்நிய நுகங்கள் அந்நிய ஆவிகள் அந்நிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போகும்படியாக உம்மை ஆராதிக்கிற ஹalleluya. ஓ ஷபபா ரபோடா தியாரபல ரபல ஓடா தியாரபவுண்டர் ரபோடா தேவனுடைய நாமம் இருப்பது உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதால் உம்முடைய நாமம் ஒப்பாடு சுத்திரிக்கிறப்பா திருகமாய் இருப்பதால் தேவனுடைய மகிமை இருப்பது ஒவ்வொரு வீடுகளிலும் ஆராதிக்கிற ஹalleluya. துதிக்கிறோம் 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 இயேசுவே ஹalleluya. நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே துதிக்கிறோம். நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரபல வசதன ஹalleluya. எல்லா கர்த்தரை துதிக்கிறோம் எல்லா கர்த்தரை துதிக்கிறோம் ஹalleluya. படாமன் மக்களே உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதனாலே அவருடைய பிரசன்னம் சொல்லி ஹalleluya. ஒவ்வொரு வீடுகளில் இறங்கி வருவதை பார்க்கிறேன். வீடுகளில் தேவனுடைய மகிமை இறங்கி வருவதை பார்க்கிறேன். தேவனுடைய ஆவியின் மத்தியில் ஊற்றப்படுவதை பார்க்கிறேன். அசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்திலே உன் நிரம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன் ஹalleluya. ஓ கர்த்தருடைய நாமம் ஹalleluya. ஓ மத்தியிலே வெளிப்படுவதை துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா பிதாவே ஹalleluya ஹalleluya. ஓ ரபல வசதுடனா ரபல ரபோடா தியாரபோடா ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya. அற்புதரே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் பசுத்தாவிய வல்லமை ஒவ்வொரு ஜனத்தை நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நிரப்புங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஹalleluya. இப்போதான வாஞ்சியோடு கூட சமூகத்தில் வீடுகளில் காந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் பசுத்தாவிய வல்லமையா நிரப்பட்டும் ஹalleluya. ஓ நன்றி 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 இயேசுவே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 Hallelujah. 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 இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா செல்லுவோம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா ஏசையா உம்மை தாரே என்
மண்ணில் நிறுத்தியுள்ளேன் ஏசையா. உம்மை தான் யாவன் சேர்ந்து ஒப்பு கொடுத்து பாடுவோம். இயேசு முன்னிறுத்தி நாம் பாடும்போது ஆண்டவர் நமக்கு இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க போறார். ஒன்று ரெண்டு மூணு எங்கே ஒருமாய் அவர் நடுவில் கூட இருக்கும். அவர் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. எவ்வளவு நேரம் கர்த்தரை பாடிட்டு ஆராதித்து கிருபைக்காய் கரங்களை சோத்திரவனமாக சோத்திரம் 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 கடந்த ஒவ்வொரு பகுதி பரிசுத்த ஆவியான மத்தியிலே பிரசன்னமாய் கடந்து வந்திருக்க அப்படிங்கிறத சோத்திரவனமாக சோத்திரம் 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 ஆவியானவர் நடுவில் வல்லமையாய் இறங்கி அசைவாடி கொண்டிருக்க அப்படிங்கிறத சோத்திரவனமாக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படி அவரும் உட்காரமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடிட்டு ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரை தொழுகும்படிக்கு அவருடைய நாமத்தை மேம்படுத்தும்படிக்கு தேவாவியான மத்திலே கிருபை செய்திருக்கவினாலே தேவா தேவனை நன்றி தேவத்தோடு கூட ஆண்டவரை நாம் சுத்திருக்கிற பாடி தேவனை ஆராதித்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் செய்த நன்மைக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பேன், பாத்திரம் எடுத்து தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் கடந்த சுத்திருக்கிறார். ஹalleluya. ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹalleluya. எத்தனையோ தீங்குகள் தீமைகள் நமக்கிலே கடந்து வந்தால் தீமைகள் உலகத்துக்கு கடந்து வந்தாலும் நம்ம ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். அவர் எத்தனை நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையை நோக்கி பார்த்தவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையாகவே அவருடைய கிருபையானது நம்மை தாங்கி நம்மை நடத்தி வருகிறனாலே நம் ஆண்டவரை நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். ஹalleluya. இந்த நாளிலே அந்த யூடியூபின் வழியா உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் தாமே உங்கள் நெற்றியிலே அடையாளம் போட்டிருப்பதாலே எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தையோ உங்கள் சரீரத்தையோ உங்கள் வீட்டையோ அணுகாது. என்றால் ஆட்டுக்குட்டின் ரத்தம் உங்கள் நிலைக்காலிலே பூசப்பட்டிருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அதனாலே அசுத்திரிக்கிற தேவ சமூகத்திலே தைரியத்தோடு நாம் காணப்படுவோம். சீக்கிரமாக நாம் சபையில் கூடி ஆராதிக்கும்படிக்கு அதிசயம் செய்கிற தேவன் அவர் சீக்கிரமாய் நமக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனாலே சுத்திருக்கிறோம். நீங்கள் வீடுகளே இருக்கும்போது ஜெபத்தோடு பரிசுத்தத்தோடு வேத வாசிப்போடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்பொழுது நாம் வேத வாக்கியத்தினராக நாம் கடைசிலமாக கர்த்தர் இந்த நாளிலே சுத்திரிக்கிற நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தேவ செய்திக்கிறீராக நாம் கடன் செல்ல போறோம். யாவரும் கூட இருக்கிற நீங்கள் உங்களுடைய வேதாகத்தை நீங்கள் திறந்து ஒரு வேத பகுதியை நாம் சேர்ந்து நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்வமாக. ஆசிரியர் ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், ஐசையா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார்.
ஒரு முறை கூட சேர்ந்து நாம் வாசிப்போமாக. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உடைய திரு பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் மற்ற உலாவிக் கொண்டிருந்த கர்த்தர் இப்போது வேத வசனத்துக்கு எதிராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி மூலம் நீர் இன்றைக்கு உம்முடைய ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசுவீராக. வீடுகளிலே இந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய ஆவியான வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபைத்தார். ஒவ்வொரு வீடிலும் ஆயிரமான தேவ தூதருடைய பிரசன்னத்துக்காக மறைத்து காப்பீராக. நாமத்தை வெளிப்படுத்தும் இயேசுவை ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட சொல்லியிருக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற தலைப்போடு கூட பேசும்படியாக மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இந்த வேத பகுதியை மீண்டுமாக நாம் வாசிப்போமாக. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத வாக்கியத்தை பார்க்கும்போது கர்த்தரை அசுத்தரிக்கிறோம் என்றென்றைக்கும் நம்புங்கள். இப்ப ஆண்டவராகிய தேவனை என்றென்றைக்கும் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே வாசித்தோம். இரண்டாவது அவர் யார் என்று பார்க்கும்போது அசுத்தரிக்கிறோம் கர்த்தராகிய யெகோவா என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். மூன்றாவது நித்திய கன்மலையானவர் என்று கொடுக்கப்படுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தேவனை நாம் என்றென்றைக்கும் நம்ப வேண்டுமா? ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நம்புகிற வார்த்தையை குறித்து தெளிவாக வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது என்றால் ஸ்தோத்திரிக்கிறோம், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லி சங்கீதம் 34:1 வாசிக்க முடிகிறது. ஏனென்றால் சங்கீதத்திலே நாம் தெளிவாக கொடுக்கிற எக்காலத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அதே போல எக்காலத்திலும் கர்த்தரை அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் சுத்திருக்கிறோம். சங்கீதம் 62:8 வாசிக்க முடிகிறது. என்றென்றைக்கும் அவரை நம்புங்கள். ஆண்டவராய தேவனை என்றென்றைக்கு நம்ப வேண்டுமா? ஒரு நாள் அல்ல, சுத்திரிக்கிற இன்பத்தில் மாத்திரமல்ல, துன்பத்தில் மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையும் இயேசுவை கர்த்தராகிய தேவனை நான் நம்ப வேண்டுமா? நம்பும் போது தேவன் வாழ்க்கையை அவர் செழிப்பாக மாற்ற வல்லமுள்ள தேவன் இந்த வேளையிலே நாமத்தில் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் வீடுகளே அந்த தேவன் கடந்து வந்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே அவரை நீங்கள் முழு மனதோடு கூட அவரை நீங்க என்றென்றைக்கு நம்புமானால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை ஒருபோது விலக மாட்டார். கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். ஒரு நல்ல ஒரு செழிப்பை தேவன் தரப்போகிறார். அப்படி என்றால் அவர் நம்புறதுக்கு அவர் யார்? அவர்தான் என்றென்றைக்கும் அவர் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அப்படி சொல்லும்போது கர்த்தராகிய யெகோவா என்று இங்கே கொடுக்கப்படுகிறது. கர்த்தராகிய யெகோவா என்றால் அவருடைய நாமம்தான் யெகோவா. யெகோவா என்ற நாமத்தில் தேவன் நாமத்திலே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யெகோவா என்ற அர்த்தத்தை பார்க்கும்போது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை இங்கே கொடுக்கப்பட்டு பார்க்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க சர்வ தேவாதி தேவன் உங்கள் வீட்டுகளிலே உங்கள் ஆஸ்திரிக்கு இருக்கிற இடத்திலே அவர் கடந்து வந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வத்தியம் செய்து ஆளுகை செய்கிற தேவன், சர்வத்தியம் செய்து முடித்து அவர் ஆஸ்திரிக்க வல்லமுள்ள தேவனாய கர்த்தர். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போருமா இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் உங்கள் நடுவிலே இப்போது உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இருக்கிற இடத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
உங்களுக்கு தேவன் வல்லமையான காரியத்தை செய்யும்படியாக, உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை செய்யும்படியாக, உங்கள் குடும்பத்தை அதிசயங்களை செய்யும்படியாக உங்கள் நடுவிலே உலாய் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் அவரை என்றென்றைக்கும் நாம் நம்பும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படுற அதிசயத்தை அல்லது செய்யப்படுற காரியங்களை நாம் பார்க்க போறோம். அவர் நம்புகிற மக்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாளை உங்களிடத்திலே நான் பேச விரும்புகிறேன். ஏனால் சுத்திரிக்கிற இன்றைக்கு ஒருவேளை மனிதர்கள் சுத்திரிக்கிற செல்வத்தை நம்பிக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேலையை நம்பிக்கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்துள்ள தன் மகனை நம்பிக்கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோர் நம்பிக்கொண்டிருக்கலாம், அல்லது சுத்திரிக்கிற வேலையால் ஒரு எஜமான நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நம்பிக்கை எல்லாம், இந்த நம்புகிற நம்பிக்கை ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகும். இந்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாக மாறி போகும். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தராகிய யெகோவாகிய தேவனை நீங்கள் என்றென்றைக்கு நம்புவானால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவரை தேவன் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாத தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருப்பதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்ம ஒருபோதும் பேச மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்பும் போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தைக்கெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். ஒன்று, அவரை நம்பும் போது நமக்கு அவர் துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாக இருப்பார். இரண்டாவது, அவரை நம்பும் போது நமக்கு சமாதானத்தை தருவார். மூன்றாவது பார்க்கும்போது அவரை நம்பும் போது அவர் சுகத்தை தருவார். நான்காவது சொல்லப்படுகிறது சந்தோஷத்தை தருவார். ஐந்தாவது கொடுக்கப்படுகிறார் செழிப்பை தருவார். 5 காரியத்தை உங்கள் முன்னாடி சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக நீங்க கர்த்தரை நம்பும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கவனமாக பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில சுத்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க பெற போறீங்க. என்ன யார் நம்பிருக்கிறீங்க? கர்த்தரை நம்பிருக்கிறீங்க. கர்த்தரை நம்பினாலே அவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான ஈவை கர்த்தர் வசிக்க பண்ண போறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அங்கே மோசேக்கு வெளிப்பட்டவர் உங்களுக்கு வெளிப்படுகிறார். மோசேயுடைய நாட்களிலே அற்புதங்கள் அடையாளத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட தேவன் நம்மையும் மீட்க போறார். ஹல்லேலூயா. ஆனாலே இந்த ஆண்டவர் தேவனை நான் கவனத்தோடு இந்த வார்த்தையை கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒன்று, நாம் பார்த்தோம் சுத்திருக்கிறார். அவரை நம்பும் போது நமக்கு துணையாக இருக்கிறார், அவரை கேளவாய் இருக்கிறார் என்று வாசிப்போமாக. சங்கீதம் 115 அடிய 9 10 நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 115 9 10 வாசிப்போமாக. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். 12 வசனத்தோட வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தரை நம்பும் போது அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு துணை வேண்டும். சுத்திரிக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படுகிற துணையை ஒருவேளை மனைவியை நமக்கு துணையாக கொடுத்திருக்கலாம், அல்லது சுத்திருக்கிறோம் பிள்ளைகள் நமக்கு உதவியாக கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த இதெல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆனால் மாறாத நித்திய காலமாய் நம்மோடு துணையா இருக்கிறவர் யார் என்றால் அவரை தேவனை நம்புகிற என் ஆண்டவராகிய தேவன் ஒருவரே நமக்கு துணையாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் துணையும் கேடகமாய் இருக்கிறார். வேதம் சொல்லப்படுகிறது சுத்திரிக்கிறோம் கர்த்தரை சுத்திரிக்கிற மனப்புத்திரன் மத்தியிலே அவர் நம்புவதற்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சுத்திரிக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருப்பதாக வேத வாக்கியம் நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்டு பண்ணுகிற நன்மைகள் என்னவென்றால் மனப்புத்திரன் மத்தியிலே தேவனை நம்பும் போது நமக்கு நன்மைகள் எவ்வளவு வைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன்
சுத்திருக்கிறோம். 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கொடுக்கப்படுகிறதை பார்ப்போமாக, வாசிப்போமாக. மனுபுத்திரருக்கு முன்பாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்போ மனுபுத்திரன் மத்தியிலே, எல்லா ஜனத்தின் மத்தியிலே கர்த்தரை நம்ப வேண்டும். அதான் என்றென்றைக்கு அவரை நம்ப வேண்டும், எக்காலத்து அவரை நம்ப வேண்டும். நம்முடைய நன்மை வரும்போது மாத்திரமல்ல, எல்லா சூழலிலும், இன்மையிலும் நன்மையிலும் துன்பத்திலும் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவை நம்பும் போது அவர் நமக்கு துணையாயிருப்பார். அவர் நமக்கு கேடகமாயிருப்பார். கேடகம் என்றால் ஒரு பாதுகாப்பை தருவார். அங்கே சுத்திரிக்கு உபாகம் அவருடைய 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் மகிமைப்படுத்திய பட்டயம் சகாயம் கேடகமாயிருக்கிறார். நமக்கு சகாசிக்கிற கேடகமாயிருந்து நம்மை துணை நின்று நம்மை ரட்சிக்க, நம்மை காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆனாலே சுத்திருக்கிறார், நம்ம துணையா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், நம்ம கேடகமா இருக்கிறார். ஆனாலே தேவன் நம்புகிற தேவனிலே ஆண்டவங்க துணையா இருப்பதனாலே, கேடகமா இருப்பதனாலே இந்த உலகத்தை குறித்து எதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஒருவேளை எதிராளியாக சாத்தான் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாதவனுக்கு, உங்களை எந்தவிதமான துயரப்படுத்தாதவனுக்கு, உங்களை சுத்திர வேதனைப்படுத்தாதவனுக்கு தேவன் பாதுகாக்கும்படியாக அவள் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் மக்கள் உலகாவிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்றால் உங்களுக்கு ஏற்ற துணையாக உங்கள் அருகாமல் நின்று, துணையாக நின்று உங்களை கேடகத்தினாலே உங்களை பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். தேவனை நம்புங்கள், யெகோவாகிய தேவன் நம்புங்கள். அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் இன்றைக்கு நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனாலே அவரை மனுபுத்திர மத்தியிலே நம்புற நமக்கு எவ்வளவு நன்மைகள் வைத்திருக்கிறார். அந்த நன்மை ஒன்றுதான் என்னன்னா, ஆண்டவராகிய தேவனுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். பாவம் மனிதனை சுத்திரிக்கிறோம் ஆளுமைக்கினராய் கொண்டு வரும்போது பாவம் அணுகாதபடிக்கு தேவன் நம்மை காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை பிசாசன் பாவம் செய்ய தூண்டுவார், ஆனாலும் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தேவனை காப்பாற்றவை நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பு பாவத்துக்கு விலக்கி ஓடினான், அதே போல பாவத்துக்கு விலக்கி ஓடும்படி கர்த்தருக்கு ஆவியானவர் உணர்த்துவார். சுத்திரிக்கிறோம். பாவத்தினால் வருகிற சாபத்திலிருந்து, பாவத்தினால் வருகிற அழிவிருந்து தேவன் நம்மை தப்புவிக்க அவரை கேடகமாக அவர் நமக்கு உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஆனாலே இயேசுவை நம்புங்க. ரட்சிக்கத்திரானுள்ள மனுபுத்திரரை நம்பதை விட்டு விடுங்கள். ஆனால் இயேசுவை நம்புங்கள், கண்டிப்பா உங்களுக்கு துணையாக கேடகமாக இருப்பார். இந்த உலகம் எங்கும் சுத்திரிக்கிறோம். இன்றைக்கு அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்று என்னன்னா அந்த வைரஸ், கொள்ளை நோய். ஆனால் அவை ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை குடும்பத்தை காக்க முடியாது. அவரை கேடகமாக ஒரு வீட்டிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். வீட்டிலே சுத்திருக்கிறோம். எப்போது கேடகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். அவரை தாண்டி யாருக்கு உள்ளே நுழைய முடியாது. இயேசுவை தாண்டி யாருக்கு எங்க போக முடியாது. வீட்டுக்குள் நுழைய முடியாது, உங்கள் சரீரத்தை அணுக முடியாது. ஆனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம், இயேசுவை நம்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அவர் துணை நிற்பார். ஆமென். அவர் உங்களுக்கு துணை நிற்பார். எல்லா சூழலிலும் அவர் துணை நிற்பார். ஒருவேளை நம்புகின்ற மனிதர்கள் துணை இல்லாமல் நிற்காமல் போகலாம், ஆனால் ஆண்டவரை நம்புவனா அவர் என்றென்றைக்கும் அவர் உங்களை காப்பாற்ற துணை நின்று உங்களை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதை நாம் பார்க்கும்போது சமாதானத்தை அவர் தர நம்புகிறவர்களுக்கு தேவன் சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க போறோம். வாசிப்போமாக. அது சுத்திருக்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். அதே
வேத பகுதியை நான் பார்க்கும்போது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். தேவாதி தேவனை, கர்த்தராகிய யெகோவா என்ற தேவனை நீ உறுதியாய் பற்றி கொண்டிருக்குமானால், அங்கே கர்த்தர் சொல்ல உண்மையை நம்பி இருக்கிறபடியால், தேவனை நம்பி இருக்கிறபடியால், தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் அவை நம்பி இருக்குமானால், அவர்களை கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்றால், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவேன். என்ன சமாதானம்? பூரண சமாதானம். சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம் ஒன்று. சமாதானம் இல்லை என்றால் வாழ்க்கையிலே சுத்திருக்கிற அமைதியா இருக்க முடியாது. ஆனால் சமாதானத்தை கொடுக்கிற ஆண்ட தேவன் எப்படி சொல்கிறார் என்றால், பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் காத்துக் கொள்வீர். ஒவ்வொரு அவர் பூரண சமாதானத்தை காத்துக் கொள்ளும்படியாக அவர் இன்றைக்கு தேவனை உண்மையாய் உறுதியாய் நம்புமானார், உறுதியாய் நம்புமானா ஆண்ட தேவன் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார் என்பதை இங்கே சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. அங்கே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே 6-7 வசனத்தை அங்கே பார்க்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா சுத்திரிக்கிற விண்ணப்பத்திலும் ஸ்தோத்திரத்துக்குரிய செபத்திலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கே பார்க்க முடியும். வாசிப்போமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது ஒன்றுக்கு நீ கவலைப்படக்கூடாது. கவலையை கொண்டு வர யார் என்றால் பிசாசான். குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து குடும்பத்தை அமைதியை கெடுக்கிற பிசாசானவன். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு கூட ஒருவேளை பொருளாதாரத்திலே நீங்கள் குறிப்பு இருக்கலாம், இல்லது உங்க வாழ்க்கையில நீங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கலாம், வேதனை கூட கடந்து வரலாம். ஆனால் வேதனையும் பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வர யார் என்றால் பிசாசானவன். ஆனால் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை நம்பி இருக்குமனா பூரண சமாதானத்தை காத்துக் கொள்வேன். பூர்ண சமாதானத்தை தேவன் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பூர்ண சமாதானம் எப்படி கடந்து வரும் என்றால், தேவனை உறுதியாய் நம்ப வேண்டும், தேவனை உண்மையாய் நம்ப வேண்டும், பயபக்தியோடு நம்ப வேண்டும், பரிசுத்தத்தோடு நம்ப வேண்டும். அவர் யார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார், போஷிப்பார். அவர் சமாதானத்தையும் சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் தேவனை நம்பி இருக்கிற தேவனையே வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்க வருகிற சாத்தானை தேவன் முற்றுமாய் அழித்துக் கொள்வார். திருடன் திடவும் கொல்லவும் அழிக்க வர என்றால் வேற ஒன்றுக்கு வரான். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை ஏற்படுத்தி சமாதானத்தை கெடுக்கலாம், பிள்ளைகள் சமாதானத்தை கெடுக்கலாம். ஆனால் தெய்வ அன்பு, தெய்வ பிரசன்ஸ் உங்கள் இல்லத்திலே கடந்து வந்திருப்பதனாலே உங்களுக்கு எதிராக நிற்கிற சபிக்கப்பட்ட சாத்தானுடைய வல்லமை கழித்து விட்டு கர்த்தர் உங்கள் சமாதானத்தை அவர் நித்திய காலமாய் அவர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். உங்க வீட்டில் அற்புதம் நடக்க போகுது. இயேசுவை நம்புங்கள், உங்கள் வீட்டில் சமாதானம் கடந்து வர போகுது. இயேசுவை நம்புங்க, இதுவரை கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே சுத்திருக்கிற சமாதானத்தை தேவன் வைத்து போகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். எதை குறித்து கவலைப்படுகிறாய்? வேண்டாம், கவலை விட்டுவிடு. இயேசுவை மாத்த நம்பு. ஒருவேளை பண பிரச்சனையோடு இருக்கிறாயா? ஒருவேளை பிள்ளையுடைய காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? எதை குறித்து நீ கலங்க தேவையில்லை. என்னால் சமாதானத்தின் தேவனை நம்பி இருக்கிறனாலே அவர் பூர்ண சமாதானத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே சொல்லப்படும் போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளு. ஹல்லேலூயா. உங்களுடைய
சுத்திரிக்கிற புத்திக்கு, எல்லா புத்திக்கும் மேலாக நீங்க சிந்திக்க வேண்டாம். இப்போது அடுத்த நாட்கள் என்ன செய்வேன், என்ன பண்றது, என் பிள்ளைங்களுடைய காரியத்தில் என்ன செய்வது, ஒருவேளை சுத்திரிக்கிறான் இனி எப்படி வாழப் போகிறேன் என்பதை குறித்து ஒரு கலங்கி கொண்டிருக்கலாம். சுத்திரிக்கிறோம் உன் நினைவல்ல தேவனுடைய நினைவு. சுத்திரிக்கிற உன் எண்ணம் அல்ல தேவனுடைய எண்ணம். தேவன் உனக்காக ஒன்று வைத்திருக்கிறார். உனக்காக யாவற்றை செய்து முடிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்க சிந்தைக்குள்ளாக கடந்து வரும். சிந்தையை சீரழித்துக் கொண்டிருக்கிற தேவையில்லாத எண்ணத்தை கொண்டு வந்து, தேவையற்ற காரியத்தை கொண்டு வந்து, தேவையற்ற கவலையை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சுற்றி எதிராக சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும்னா, இன்றைக்கே தேவ சமாதானம் உங்கள் இல்லத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவதை நான் பார்க்கிறேன் என்றால், யோவான் அவருடைய 14ஆம் அதிகாரத்திலே அவருடைய சுத்திரிக்கம் 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று வேதவாக்கியம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வாசிப்பமாக, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக தேவன் செல்ல சமாதானத்தை கொடுக்கவில்லை. உலகம் என்னதான் கொஞ்ச நாள் சமாதானம் கொடுக்கும், ஒரு நிமிடம் சமாதானம் கொடுக்கலாம். ஒரு நாள் 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் கூட சமாதானம் கூட இல்லாத குடும்பம் எத்தனை குடும்பம் இருந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் அப்படி இல்ல. உலகம் ஒருவரை சிரமம் பார்த்தா 1 மணி நேரம், இல்லதா ஏதாவது ஜோக் சொல்லி சிரிப்பு காட்டி இருந்தா 1 மணி நேரம். இதெல்லாம் நிரந்தரமாக சமாதானம் அல்ல. அல்லது வேறு சிற்றின்பத்துக்கு கடை சென்றாலும் அதெல்லாம் சில நிமிடம் தான் சமாதானம். ஆனால் உங்க வாழ்க்கை பூரணமான வாழ்க்கை சமாதானம் கடந்த முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் சமாதானக்காரராக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். உங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காக மரித்திருக்கிறார். அவர் சமாதானக்காரராக சுத்திருக்கிறார். அவர் நின்றால் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணி ஆக்கிரி அவர் மேல் விழுந்தது. அன்பு தேவர்களே, உனக்கு சமாதானத்தை தரும்படியாக, உனக்கு சுத்திரிக்கிறாயா, உனக்கு எதிராக நின்று சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஆவியை கத்த துரத்தும்படியாக சமாதானக்காரராக நமக்காக பலியாயிருக்கிறார், நமக்காய் ரத்தத்தை சிந்திருக்கிறாய், நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நமக்காய் சுத்திரிக்க நொறுக்கப்பட்டிருக்கிறார். அந்த சமாதானத்தை கண்டுக்கிற ஆவியை ஆவியா ஒவ்வொரு வாழ்க்கையை கடந்து வருமானால் நீ பயப்பட தேவையில்லை. என்னால் சமாதானத்தை தருகிற ரத்தம் உன்னுடைய வாழ்க்கையை அதை விடுதலை கொடுக்கிறது. இயேசு ரத்தம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறேன். இயேசு உனக்காக அடிக்கப்படுகிறார், எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். சமாதானம் இல்லை என்று சொல்லி கலங்காது. சமாதானத்தின் தேவனை நம்புவானா, ஆனா இயேசு உனக்கு சமாதானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. இயேசு நம்புவாயா? அவர் சமாதானக்காரராக நமக்கு சமாதான பலியாயிருக்கிறார். ஆனாலே சுத்திருக்கிறோம், நீ அடிக்கப்படுகிற இடத்துல, நீங்க துக்கப்படுகிற இடத்துல, நீங்க கவலைப்படுகிற இடத்துல, நீங்க உபத்திரப்படுற இடத்துல இயேசு உபத்திரப்பட்டிருக்கிறார், இயேசு துன்பப்பட்டிருக்கிறார். ஆனாலே அது சமாதானத்து தேவன் மூடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற சமாதானம் எங்க இருக்கிற உங்க கூட, உங்க வீட்டுல இப்போது உங்க இல்லத்துல இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட காலை கூட சமாதானக்கேடு வந்திருக்கலாம். ஒரு இன்றைக்கு காலை கூட ஒரு பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை வார்த்தை சொல்லி சமாதானக்கேடு. ஆனாலும் சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு சமாதானத்தை தந்து பூர்ணமாய் உங்களை மனமகிழ்ச்சியாக்க முடியாது தேவன் நமக்கு இறங்கி வந்திருக்கிற பார்க்கிறேன். ஆமென். விசுவாசிங்க கர்த்தரை கரங்களை சோத்திரமனமாக. ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்க போறோம். இரண்டாவது சுத்திரிக்கிறோம், வார்த்தையை நம்புவானா சமாதானம். வார்த்தையை நம்புவானா சமாதானம் சுத்திரிக்கிறோம். அது சமாதானத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஹல்லேலூயா, ஒரு சரீரத்திலே வியாதிகள், சரீரத்திலே பலவீனங்கள் மாறி போவதை அங்கே பார்க்க முடிகிறது. வாசிப்போமாக யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக.
இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போய் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். இப்பொழுது வேதத்தில் வாசிக்கும் போது 46 வசனத்திலே கீழே வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின சுத்திருக்கிறோம் கலிலியா தேசத்திலே கானா ஊரிலே அவர் கடந்து வந்திருப்பதை இந்த சுத்திருக்கிறோம் ராஜாவின் மனுஷனாகிய ஒருவன் அதை கேள்விப்பட்டு கப்பலாகவும் இருந்து அவர் கானா ஊரிலே புறப்பட்டு வந்தார். எதுக்காக என்றால் தன்னுடைய குமாரன் மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இதை குணமாக்கும்படியாக இயேசுவை அழைக்கும்படியாக அங்கே சுத்திர கப்பலாக வந்து ஒரு நாள் பிரயாணப்பட்டு அவன் சுத்திருக்கிறான். அங்கே கானா ஊரிலே கலிலியா தேசத்திலே கானா ஊரிலே புறப்பட்டு வந்தான். வந்து இயேசுவை பார்த்து அவன் சுத்திரிக்க சொல்கிறான், என் மகன் சுத்திரிக்கிறான் வியாதியா இருக்கிறான், என் மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறான், அவன் குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவர் என்ன அழைத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இன்றைக்கு அநேகர் என்ன அற்புதங்களும் அடையாளங்கள் பார்க்க வேண்டும். அற்புதம் அடையாளங்களை பார்த்து நம்புவதை விட விசுவாசித்து நம்புதான் அந்த நம்பிக்கை தான் மேலானது. நீங்க சுத்திருக்கிறோம். இப்போது பாருங்க, இந்த ராஜாவின் மனுஷனாகிய அவருடைய குமாரன் மரண அவஸ்தை பட்டுக் கொண்டிருக்கும் போது, மரண நிலையில இருந்து கொண்டிருக்கும் போது, இப்போது அவன் இயேசுவிடத்தில் சொல்லும் போது, நீங்க மகனை குணமாக்க முடியாது, எங்கள் வீட்டில் வர வேண்டும் என்று கூப்பிடுகிறார். இயேசு சொன்னார், அவர் போகவில்லை, அவர் கப்பலாவுக்கு போகவில்லை, ஒரு நாள் பிரயாணப்பட்டு கடன் செல்லவில்லை. ஆனால் ஒன்று பாருங்கள், அந்த வார்த்தை இயேசு சொன்ன வார்த்தை என்றால் சுத்திரிக்கிறார். இங்கே அதுக்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாருக்கு முன்னே வர வேண்டும், ஜுரத்தினாலே சாக போகிற நிலைமை. இப்போது கொரோனா என்ற வைரஸ் தொற்றின உடனே அது 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் சிரம், ஒன்று சுகமடையும், இல்லையிட்டால் மரணம். ஆனால் சுத்திருக்கிறோம், இதுதான் இந்த கொரோனா வைரஸ் உடைய தன்மை, மரணம் அல்லது விடுதலை. தனிமைப்படுத்தும் போது ஒரு நாள் நமக்கு சுத்திருக்கிறோம் விடுதலை கிடைக்கலாம், இல்லை என்றால் மரணம் சம்பவிக்கலாம். இன்றைக்கு உலகம் எங்கும் பல லட்சம் மக்கள் இன்றைக்கு மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய செபத்தினாலும் இந்தியாவிலே அப்படி பாதிக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்து வருகிறார். அவர் இந்தியாவுக்கு துணை நின்று அவரை கீழமாக இருந்து தன்னுடைய சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு அவர் என்னென்றால் தேசத்தை பாதுகாத்து வருகிறார். ஆனாலே நமக்கு உயிரிழப்பு கம்மிதான். நமக்கு சுத்திருக்கிற தமிழ்நாடை பார்ப்பது வெறும் 40 பேர் தான் மரித்திருக்கின்றார்கள். ஆச்சரியம். என சுத்திருக்கிறோம், ஏனென்றால் சுத்திருக்கிறோம் ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே வீடிருந்து கண்ணீர் வெடித்து இந்த கொரோனா வியாதி தேசத்தை விட்டு விலக வேண்டும், யாரையும் அது மரணத்தை கொண்டு வரக்கூடாது சொல்லி ஜெபிக்கிற செபமானது இன்றைக்கு தேசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது. இங்கே சொல்கிறான், என்னுடைய குமாரன் சுத்திருக்கிறான் மறி சாகுறதுக்கு முன்னே நீ வர வேண்டும். அவன் ஜுரத்தினாலே துடித்துக் கொண்டிருக்கிறான், அவன் கர்த்தர் நோக்கி இயேசு நோக்கி கூப்பிடுகிறான், இயேசு நோக்கி கேட்கிறான், இப்போது வாங்க, என் மகன் சாகுறதுக்கு முன்னாடி வாங்க, அவன் ஜுரத்தினாலே அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் சொல்லி அங்கே சொல்லும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு அவன் நோக்கி நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான். எவ்வளவு சுத்திருக்கிற அந்த வார்த்தை என்ன கேளுங்க.
அந்த வார்த்தையை நம்பி ராஜாவின் மனுஷன் கப்பர்நகூமுக்கு இப்ப புறப்பட்டு சென்றான். யாரை கூப்பிட்டா? இயேசுவை கூப்பிட்டார். இயேசு அந்த இடத்துக்கு போகவில்லை. ஆனா இயேசு சொன்னாரு, நீ போகலாம், உன் பிள்ளை, உன் மகன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னார். அந்த நேரத்திலே பிள்ளை சுரம் நீங்கி அவன் குணமடைந்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டு வீடுகளை சுத்திரிக்கிறோம், கலங்கிக் கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சுரம் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கலாம். மருத்துவமனை கூட டாக்டர் இல்லாதபடினாலே இன்றைக்கு எப்படி மெடிசன் வாங்குவது சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். உண்மையான தேவ பிள்ளையே, இயேசு நீங்கள் கூப்பிடுவனால் உங்கள் இல்லத்திலே வார்த்தையோடு கடந்து வருகிற என்றால் வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது, வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன், வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன். இப்போது வேத வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவர்களே, ஒருவேளை காய்ச்சலோடு ஜுரமாய் இருந்து கொண்டிருக்கலாம், காய்ச்சலோடு இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது இதய சம்பந்தமான வியாதியோடு இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது சுகர் பிரஷரோடு இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது சுத்திரிக்க காற்று சம்பந்தமான வியாதியோடு இருந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் வார்த்தையை நீ நம்புவானால், இயேசுவின் வசனத்தை நம்புவானால், இயேசு இன்றைக்கே ராஜாவுடைய மனுஷனுடைய குமாரனை கத்த குணமாக்க உண்மையானால் உங்களின் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் குடும்பத்தை குணமாக்கக்கூடிய இயேசு உங்கள் இல்லத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவரை நம்புவானால் இன்றைக்கு தெய்வீக சுகம், இப்போதே சுகமாக்கும் வல்லமை உங்கள் வீட்டிலே இறங்கி வந்திருப்பதை பார்க்கிறேன், உங்கள் வீட்டில் இறங்கி வந்திருப்பதை பார்க்கிறேன். இயேசு நம்புங்கள், அவர் உங்களை இடலாக்குவார். அவர் உடலாக்குற தேவன், அவர் குணமாக்குற தேவன், அற்புதம் செய்கிற தேவன். அவரை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பா இயேசுவை குணமாக்குவார். குணமாக்குவார். வார்த்தை போதும், இயேசுடைய வார்த்தை போதும். வார்த்தை நம்புங்க, வசனத்தை நம்புங்க. 38 வருஷமான வியாதிஸ்தனை கர்த்தர் எளிமிடக்க வைத்து உண்மையானார், மரித்து போன 4 நாளான காசு உயிரோடு எடுக்கணும் உண்மையானார், உங்க வீட்டிலும் வார்த்தையை நம்புவானா, இயேசுவை நம்புவானா, உங்களுக்கு அந்த அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் 3வது வார்த்தையை நம்புவானா, உன் வாழ்க்கையில சுகம் உண்டாகும். வார்த்தையை நம்புவான், அவரை வார்த்தையை நம்புவானா, உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். சொத்திருக்கிறோம். 4வது காரியத்தை கூட நாம் சிந்திக்க போறோம். சொத்திருக்கிறோம். 4வது சந்தோஷம். சொத்திருக்கிறோம் சந்தோஷம். சுத்திரம் சங்கீதம் 5:12 வாசிக்கும் போது சுத்திருக்கிறோம் சந்தோஷத்தை அங்கு கொடுக்கப்படுகிற வாசிப்புமாக. சங்கீதம் 5:12 வாசிப்புமாக. சீக்கிரமாக சங்கீதம் 5:12. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்கள். 4வது காரியத்தை பாருங்க, அவரை நம்புகிறவர்கள் எந்நாளும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்கள். அப்ப 4வது காரியம், இயேசுவை தேவனை, யெகோவாகிய தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் நம்புவானா சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இயேசு துணையா இருக்கிறாரு, கேடமா இருக்கிறாரு. 2வது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு சமாதானம் தருவாரு. 3வது சரீரத்தில் இருக்கிற நோயை கத்த குணமாக்கி சுத்திருக்கிறோம், உங்களை சுத்திருக்கிற ஹல்லேலூயா விடுவிக்க போறாரு. ஏன்னா இயேசு நம்புவானா 4வது சொல்லப்படுகிறா, என்ன நீங்க சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பீர்கள். சந்தோஷம் கடந்து வரும். இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலே சுத்திருக்கிறோம் சந்தோஷத்துக்கு கம்பீரிக்கத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அனுக்கிரகம் செய்ய போறார், அதிசயத்தை கத்த செய்ய போறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இயேசு நம்புங்க. இந்த வார்த்தைகள் அங்க சொல்லப்படுகிறா, உண்மை நபர்கள் யாவரும் சந்தோஷத்தை என்னாலும் கம்பீரிப்பாக நீர் அவளை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. சந்தோஷம் என்னன்னா உங்களை காப்பாற்ற போறார். ஆமென். அது சந்தோஷத்துக்குரிய எல்லா காரியத்தையும் வைக்க போறார். அங்கே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைய நம்புகிற பிள்ளைய எதை குறித்து கலங்குறா, எதை குறித்து வேதனையோடு இருக்கிறாய்? வேண்டாம். இயேசு உன் சந்தோஷத்தை தருகிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு துக்கத்தை மாற்றிவிட்டார். நம்புங்க, அந்த வார்த்தை நம்புங்க. இயேசு எல்லா கவலையை நீக்கிவிட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் தாங்கி ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும்
தள்ளாட விட்டார். ஆண்டவர் தள்ளாட விட மாட்டார். இயேசுவை தள்ளாட விட மாட்டார். பாருங்க, அந்த வார்த்தையை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. நீங்க சந்தோஷத்து என்னால் கம்பீரிக்கிறதுக்கான அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கை செய்ய போறார். ஆமென். ஐந்தாவது காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன், சுத்திருக்கிறேன். ஐந்தாவது காரணம் செழிப்பான். அப்ப ஆண்டு நம்புறவர்கள் கர்த்தர் துணையா இருப்பாரு, கீழமா இருப்பாரு. கர்த்தரை நம்புறவர்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தரை நம்புறவர்களுக்கு தேவன் சுகத்தை கற்றுக் கொடுப்பார். கர்த்தரை நம்புறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். கடைசியாக வாசிப்பமாக சுத்திருக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் சீக்கிரமாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28 25ஆம் வசனத்தை வாசிப்போமாக. பிறனெந்தன் வழக்கில் கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்றைக்கு தைப்பனா கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிற தேவர்களே, ஒரு செழிப்பை தேவன் தந்தரும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கார். உண்மையா நீ கர்த்தரை நம்புற, உண்மையா கர்த்தரை நம்புவானா அவர் செழிப்பை தர போறார். சுத்திருக்கிறோம். அந்த செழிப்பு சுத்திருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் அது குறையாதபடிக்கு இருக்கும். வேதம் சொல்லப்படுகிறது. எரேமியா அவருடைய 17ஆம் அதிகாரத்திலே சுத்திருக்கிறோம். அவருடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது செழிக்கிறவன் சொல்லும்போது, அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவன மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப சுத்திருக்கிற மரத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நீ விதமாக தேவன் நம்புகிற பிள்ளையே இவ்விதமாக கர்த்தர் செழிப்பை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 1:1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கன் ஆலோசனை நடவாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் சுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவின் வழியில் இல்லாமலும் பரியாசகர் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க செப்பாய்க்கவான். கீழே வாசிக்கும் போது சுத்திருக்கிறோம். வாசிப்பமாக. அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இப்போது தேவப்பிள்ளையே, தேவன் நம்புகிற தேவப்பிள்ளையே, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண போறார். இப்போது சுத்திருக்கிற ஒரு மரத்தை போல கர்த்தர் மாற்ற போறார். எப்படிப்பட்ட மரம்? அவன் 12 நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல தேவனை செழிக்க பண்ண போறார். ஆனா இயேசு நம்புமானா ஒருவேளை சுத்தின நாட்களே ஒன்றும் இல்லை சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். எப்படி எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். செழிப்பை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் தேவன் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இது செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண போறார். இதுவரை வாய்க்காம இருக்கலாம் என்று கர்த்தர் நம்புகிற தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன்னை வாய்க்க பண்ணும்படியாக, செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும்படியாக, செய்வதெல்லாம் உனக்கு அப்படியே நன்மை உண்டாக்கும்படியாக இயேசுடைய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாக இப்போது உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க செய்ய போற காரியத்தை வாய்க்க பண்ண என்று விசுவாசிங்க. கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் வாய்க்க பண்ண போறார். கர்த்தர் சுத்தினா அவர் துணையா இருக்கிறார், உங்களுக்கு கீழமா இருக்கிறார். உங்களை காப்பாற்ற போறார், உங்களை போஷிக்க போறார், உங்களை விடுவிக்க போறார். எதை குறித்து கலங்க வேண்டாம். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். நம்புங்க, கண்டிப்பா கர்த்தர் செழிப்பை தருவார். விசுவாசிக்கிற அப்படியே நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அருமையான வீடுகளே, நீங்க எழுந்திருக்கலாம். ஆண்டவர் நோக்கி கூப்பிட போறீங்க. ஆசுத்திருக்கிறோம். ஒன்றைக்கு நீ கவலைப்பட வேண்டாம். இயேசு இன்றைக்கு உனக்கு துணையா இருக்கிறார், உனக்கு கீழமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்புகிற தேவப்பிள்ளையே, நீ செழித்து ஓங்கும்படியாக, சுத்திரிக்கிற செழித்து ஓங்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போறார். கர்த்தர் கிருபை செய்ய போறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறார். கண்டிப்பா அவரை வார்த்தையை நம்பமானா, அவரை இயேசுவை நம்பமானா, ஆண்டவரை இயேசுவை நம்பமானா, ஆண்டவர் உனக்கு அனுசரித்து செய்ய போறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுமா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், ஆண்டவரை நம்பும்படியாக. ஆனா இதுவரை உலகத்தை நம்பிக்கொண்டிருந்தேன், உலக மனிதர் நம்பிக்கொண்டிருந்தேன், என் பிள்ளைகளை நம்பிக்கொண்டிருந்தேன், என் உறவுகளை நம்பிக்கொண்டிருந்தேன், என்னுடைய வாரசத்தில் இருக்கிற எஜமான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனா இவர்
இவர்கள் எனக்கு யாருமே துணை நிற்கவில்லை, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, நீ கவலைப்பட தேவையில்லை. ஆனா இயேசு சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பான யார்? ஹல்லேலூயா. அவர் உனக்கு மகிழ்ச்சிப்படுத்திய பட்டயமாய் இருக்கிறார், சகாயம் செய்ய கேடவாய் இருந்து கர்த்தர் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, உன் குடும்பத்தை கடந்து செல்ல முடியாது. தேவன் இப்போதே அவர் இல்லத்திலே இறங்கி வந்திருப்பதை பார்க்கிறேன். விசுவாசி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே கரங்களை தட்டி கர்த்தரை அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலவ ஷதுரதனா ரபல ரபோடத்தியா ரபோடானவரே செத்ரா ரகதுடா ரகதினா ஹல்லேலூயா. உதவியற்ற நிலைமையில தாவே ஆண்டவரே இப்போது எல்லாரும் கைவிட்டார்கள், என்ன செய்வது சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாரா? இப்போதே என் தேவனே பா, உங்க நம்பர்களுக்கு ஆண்டவருக்கு தாவே நீ துணையை கிடவாய் என்று சொல்லிறேப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே ஹல்லேலூயா, கர்த்தர் நாமங்கள் அவரே உங்களுக்கு துணையை கிடவாய் என்று சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு மக்களுக்கான நீ துணையாக இருப்பீராக, நீ கிடவாய் இருந்தாலும் தாவே உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஷபாபா ரபௌடாத்தியா ரபல பௌடாத்தியா ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் இருக்கிற வீட்டிலே அவன் கடன் செலுத்து பசுத்தாவின் வல்லமை குடும்பத்தை நிரப்பட்ட ஆண்டவரே சமாதானத்தை கெடுத்துக் கொண்டு ஆவியே இயேசுவின் நாமத்திலே இப்போது வெளியேறு போ, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு போ. செழிப்பு அழிய கெடுத்து ஒரு செழிப்பில்லாதவனுக்கு வாழ்க்கையை ஒன்று வாய்ப்பு பண்ணாதவனுக்கு குடும்பத்திலே கஷ்டங்களை வறுமை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே நஸ்ர இயேசுவின் நாமத்திலே இப்போது சரியத்தை விட்டு வீடை விட்டு வெளியேறு போ. குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, குடும்பத்தை தேவையில்லை பிரச்சனைகள் ஆவியே இயேசுவின் நாமத்திலே வீடை விட்டு வெளியேற சொல்லி உங்களுடைய இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். இப்போதே தேவ ஆவியானவர் ஓ ஆண்டவரை விடுதலை கொடுப்பதாக. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கி வருவதை பார்க்கிறேன், வல்லமை இறங்கி வருவதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓ சபாபா ரபௌடாத்தியா ரபல பௌடரகதுடாரகதன ஹல்லேலூயா. கர்த்தர் குணமாக்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கூப்பிடு, ஆண்டவரே என்னை குணமாக்கும் ஆண்டவரே. இயேசுவின் வார்த்தை நாமங்க, வசனத்தை நாமங்க, கர்த்தர் நாமங்க, அவர் குணமாக்கும் வல்லமை உங்கள் வீட்டிலே இறங்கி வருவதை பார்க்கிறேன். யார் வியாதிப்பட்டிருந்தாலும் இயேசுவுக்கு கூப்பிடுங்க, அற்புதத்தை செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செபிக்கலாமா? வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் அளித்த பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான பரிசுத்தமானவர்காக வாரத்து முதல் நாள் இந்த உயர்ந்த மத்தியானத்துக்காக சோதிருக்கிறப்பா. என்னோடு உலகத்தால் பேசிக்கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. உம்மை நம்புகிறவன் செழிப்பேன் சொல்லிருப்பா, நம்புகிறேன் செழிப்பான் சொல்லிருப்பா. எப்போதை செழிப்பு கடந்து வரும்படியாக எப்போது அடைவு நம்புகிற ஒவ்வொருக்கான நீ துணையாக அடைவுத்தாய் சொல்லி கிடவாய் இருக்க வேண்டுமா செபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. அடைவு நம்புகிற ஒவ்வொருக்கான சமாதானத்தை கொடுப்பதாக, பூரண சமாதானத்தில் ஒவ்வொரு கத்தர் காத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறப்பா. இந்த நாட்களுக்கு தாவிப்பா அதை பயந்து கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் தாவே ஆண்டவரே கலக்கங்கள் நீக்கப்படுவீராக, கலக்கங்கள் நீக்கப்பட்டு சமாதானத்தை தேவன் தாவே அதை ஒவ்வொருக்கு நிரப்புங்க செபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. அடுத்த தாய் சொல்லிருக்கிறப்பா நம்மளுக்கு தாய் குணமாக்க சொல்கிறேன். இப்போது குணமாக்க வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கி வர வேண்டுமா செபிக்கிறப்பா. அதை சிரசு பாத வரைக்கும் இயேசு ரத்தம் ஊற்றி பாய்வதாக. அதை தலைக்கிற எல்லா வேதனை நீங்கி போகட்டும் அப்பா. கை கால் இருக்கிற வேதனை நீங்கி போகட்டும். அதை இதயத்தில் இருக்கிற வியாதி நீங்கி போகட்டும். அடுத்தாவே அடுத்த வயிற்றில் எல்லா வியாதி நீங்கி போகட்டும். ஆண்டவரே அப்பா மட்டும் அது சரீரத்திற்கு தாவே எங்கெல்லாம் வியாதியால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மேகத்தின் வல்லமை இப்போது இறங்கி அந்த குணமாக்கும் செபிக்கிறப்பா. இப்போது ஒவ்வொரு விடைக்கு தக்கதாக தேவனுடைய வல்லமை ஜீவன் நீங்க முடிய தேவனுடைய வல்லமை இப்போது ஒவ்வொரு இறங்கி வரட்டு செபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே பாசத்திருக்கிறப்பா. அது இன்னும் சந்தோஷம் இல்லாதவனுக்கு துக்க முகத்தோடு இருக்கவனாய் சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு இறங்கி வர வேண்டுமா செபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்புகிறவர் அவர் செழிப்பா சொல்லிற பாடுவரே அவர் செய்வதெல்லாம் வாய்க்கு சொல்றேன். இன்று முதல் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள் வாய்க்கப்பட்டவீராக. இதுவரை தடைகள் கொண்டு பண்ணி வாய்க்கப்பட விடாதவனுக்கு குடும்பத்தை அலைக்கெடுத்துக் கொண்டிருக்கிற எதிர்காலத்தை அலைக்கெடுத்துக் கொண்டிருக்கிற பொன்னார் ஆவியே வானத்து பூமிகள் நஸ்ரேய இயேசுவின் நாமத்தில் இப்போது அவர் வீடு விட்டு வெளியேற சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். திருமணங்கள் நடக்கட்டும்,
திருமணம் நடக்கட்டும் அப்பா. நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுப்பதாக தொழில் பெருகட்டுமாப்பா. தொழில் நாட்கள் அப்பா சொத்திருக்கிறப்பா. அவர் கைட்டு சில எல்லா வேலையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காத்த கடலீராக என்று முதல் ஆசிரியத்தை சொன்னீர் அடைத்தாவே. இப்போது தாவே எடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள் என்று முதல் வாய்க்கப்பட போற கரண்டே இன்னும் வாய்க்கப்பட போற திரும்ப நன்றி செலுத்திருக்கிறப்பா. அப்படியே நன்றி செலுத்துறோம். காத்து தொடர்ந்தாவே இந்தியாவை கத்தல் பண்ணிருப்பா. இம்மட்டும் காப்பாற்ற தேவன் இந்தியாவை இன்னும் பாதுகாப்பினாங்க. கொரோனா வைரஸ் கத்த கிருபை தாங்கப்பா. அடுத்தால் ஆண்டவரே இதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கத்திர வல்லமை இறங்கிப்பா. ஆண்டவரே விடுவிக்க செபிக்கிறப்பா. பாரத பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, எங்கள் தமிழ்நாடு புருஷனுக்காக, ஒவ்வொரு மத்திய மாநில அமைச்சருக்காக, கவர்னருக்காக ஒவ்வொரு செபிக்கிறப்பா. சுகாதார வேலை பார்த்து கொண்டிருக்க செபிக்கிறோம். செபிக்கிறப்பா. இந்த வாடகத்தாவின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபைக்காக நாமத்தை மேம்படுத்தும் இயேசு செபிக்கிறோம். செபிங்கள் பரலோக பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் சிறப்பும் சந்தோஷமும் சமாதானம் பாதுகாவலும் இந்த மட்டும் உலக பரிசுத்தமும் நம்முடைய கூட இயேசுவின் வருகை என்றென்னைக்கு மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை செழிக்க பண்ண போறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போறார். இன்று முதல் கர்த்தர் எடுக்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போறார். விசுவாசிங்க. அப்படி கர்த்தர் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.